நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியோஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் பிராத்மிக்கில் கேட்கக்கூடிய கத்திய பாட்டில் இருக்கக்கூடிய ஹமாரா ஸ்கூல் அப்படின்ற இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஹமாரா ஸ்கூலுக்கான லெசன் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்க்கலனா பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ புக்கில் வந்து பேஜ் நம்பர் 83 எடுத்துக்கோங்க. இதில் இருந்தால் நமக்கு எக்ஸசைஸ் प्रांतीय भाषा में अर्थ लिखिए. प्रांतीय भाषाना नेटिव, நம்ம नेटिव लैंग्वेजல மீனிங்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபுல்வாரி அப்படின்னா ஃப்ளவர் கார்டன், பூந்தோட்டம். பியார், அஃபெக்ஷன். நீங்கள் எழுதும்போது இங்கிலீஷ் இல்லை தமிழ் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நீங்கள் மீனிங் எழுதுனீங்கன்னா போதும். சுட்டினா விடுமுறை, ஹாலிடே. படாயினா எஜுகேஷன், படிப்பு. நெக்ஸ்ட்டு விலோம் சப்த லிखिए. ஆப்போசிட்ஸ். பகுத், கம். பகுத்னா அதிகம், கம்னா கம்மியா. ஆகேனா முன்னாடி, பீச்சேனா பின்னாடி. சோட்டி சின்னது, படினா பெருசு. நயா புதுசு, புராணா பழசு. அச்சா குட், புரா பேட். மோர், லெஸ், ஃப்ரண்ட், பேக், ஸ்மால், பிக், நியூ, ஓல்ட், குட், பேட். நெக்ஸ்ட் பாருங்க. कोष्टक से सही शब्द चुनकर काली जगह भरिए. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ஓகேன்றதை நம்ம எடுத்து என்ன பண்ணணும், நோட் எழுதணும். ஸ்கூல் கே ஆகே छोटी सी डैश है. ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன இருக்குது, फुलवारी, ஒரு ஃப்ளவர் கார்டன் இருக்குது. उसके बाद 1 घंटे की डैश होती है. அவங்களுக்கு 1 hour டெய்லி என்ன கொடுக்குறாங்க, சுட்டினா பிரேக் கொடுக்குறாங்க. छात्र डैश 4 बजे तक पढ़ते हैं. சாயந்தரம் 4 மணி வரைக்கும் படிப்பாங்க இல்லையா, அதான் ஷாம் கே. छात्र डैश के खेल खेलते हैं. எப்படி விளையாடுறாங்க, तरह ஒருத்தவங்களும் ஒரு இடத்துல விளையாடுறாங்க. अध्यापक छात्रों को अच्छी डैश भी बताते हैं. நல்ல बातें நல்ல பேச்சு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சூஸ். நெக்ஸ்ட் வந்து मैच, वाक्यों में मिलाइए. ஸோ இவங்க வந்து மேட்ச் நம்ம தான் எழுதணும். ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஃபுல்வாரி ஹே. ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம தான் ஆன்சர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி எழுதணும். ஸ்கூலுக்கு ஆகே ஃபுல்வாரி ஹே, ஃப்ளவர் கார்டன் இருக்குது. படாயி 10 பஜே, நமக்கு படிப்பு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 10 மணிக்கு. ஷுரு ஹோத்தி ஹே, ஷுரு ஹோத்தினா ஸ்டார்ட் ஆகுது. अध्यापक छात्रों को प्यार करते हैं. टीचर्स स्टूडेंट्स என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அன்பு செய்கிறாங்க. ஷாம் को छात्र मैदान में खेलते हैं. ஷாம்னா ஈவினிங் என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம், மைதானத்தில் விளையாடுறாங்க. ஷாம் கே 4 பஜே தக், ஈவினிங் 4 o'clock வரைக்கும் படிக்கிறாங்க. ஸோ இது வந்து மேட்ச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஷின் அண்ட் ஆன்சர். இது வந்து உங்களுக்கு 2 marks, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா படிச்சு வைங்க. प्रश्नों का उत्तर एक वाक्य में लिखिए. ஸோ 1 லைன்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் கா மக்கான் கைசா है. ஸ்கூல் கா மக்கான்னா பில்டிங். ஸ்கூலோட பில்டிங் எப்படி இருக்குது, ஸ்கூல் கா மக்கான் बहुत अच्छा है. बहुत अच्छाனா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் கே பீச்சே क्या है, ஸ்கூலுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஸ்கூல் கே பீச்சே एक बड़ा मैदान है. ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு பெரிய மைதானம் இருக்குது. स्कूल में पढ़ाई कितने बजे शुरू होती है. स्कूल एजुकेशन क्लासेस எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, स्कूल में पढ़ाई 10 बजे शुरू होती है. 10 बजे மார்னிங் 10 o'clockலாம் ஆரம்பிச்சிடுது. छात्र मैदान में कब खेलते हैं. ஸ்டூடெண்ட்ஸ் மைதானத்தில் எப்போ விளையாடுறாங்க, छात्र मैदान में शाम को खेलते हैं. ஷாம்னா ஈவினிங்கில் மைதானத்தில் விளையாடுறாங்க. छात्र कितने बजे घर जाते हैं. ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க, छात्र शाम को 6 बजे घर जाते हैं. 6 அப்படின்னா 6. நீங்கள் இதை வந்து 6 அப்படின்னும் போட்டுக்கலாம், 6 இல்லை 6. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஹமாரா ஸ்கூல் லெசனுடைய எக்ஸசைஸ். நம்ம இதை பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நிஃபியோஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் அவென்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ, தன்யவாத்.